உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆத்தி, என்னத்த இவருக்கு அழலாம் தெரியுமா? பொறவு அவனோட பதவிய புடுங்கி விட்டுட்டா என் பொண்ணு. இனிமே இவன் செல்ல காசு தானே, துக்கம் இருக்காதா? பரணி, சத்தியமா சொல்லுத, உன்னைய மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இருந்துட்டா உலகத்துல சந்தோஷமா வாழலாம். சொன்னபடி என்னோட கூட்டிட்டு வந்துட்டியே. 2 சபதம் போட்டேன், 2ஐயும் நிறைவேத்திட்டேன். அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது என்னத்தா 2வது சபதம்? சண்முகத்தை வெளியில கொண்டு வரேன்னு சொன்னேன், கொண்டு வந்துட்டேன். 2வது, அந்த பாண்டியோட யூனிஃபார்ம கழட்டுவேன்னு சொன்னேன்ல, கழட்டியாச்சு. ஆமாம்பா, அந்த பாண்டி பையன் இனிமே இன்ஸ்பெக்டர் கிடையாது. நம்மள மாதிரி அவனும் நார்மல் மனுஷன். அந்த அதிகாரத்தை வச்சு என்ன ஆட்டான்னா, இவ பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிட்டாம்லா. இனிமே எதிர்த்து வந்தா வச்சுக்க, நாம அவனை எப்படி வேணா தூக்கி போட்டு மறிக்கேன். நிஜமாவா மைனி? எப்படி மைனி? ஆதாரம் தான், கம்ப்ளீட் எவிடன்ஸ் தான். அவன் போலீஸ்காரனா இருந்தும் அறிவில்லாம இருந்தான். ஆதாரமே இல்லாம எந்த கேஸ் போட்டாலும் அதுக்கு பலன் இல்லைன்னு அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. கிரைம பண்ணிட்டு ஆதாரத்தையும் விட்டு வச்சிருந்தான். அதனால்தான் அவனே மாட்டினான். எப்போ அவன் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க போறாவளா? இப்போதைக்கு போலீஸ் கிடையாது, போலீஸ் வேலையை மட்டும் புடிங்கிருக்காவ. அதுக்கப்புறம் அவன் மேல விசாரணை எல்லாம் வச்சு பல தண்டனை எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இனி நிரந்தரமா அவன் போலீஸே ஆக மாட்டான் பாத்துக்க. போலீஸ் ஏன் ஏடிஎம்ல வாட்ச்மேனா கூட ஆக மாட்டான். விசாரணையிலயும் அவன் தப்பிக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கொடுத்திருக்கிற எவிடன்ஸ் அப்படி. அவன் இனிமே நிரந்தரமா போலீஸ் ஆக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆண்டவன் இருக்காமா, அதான் அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்கான். போலீஸ் ட்ரெஸ் போட்டாலே பாண்டி மாமா ரவுடி மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப போலீஸ் ட்ரெஸ்ஸும் போட முடியாதா? அசல் ரவுடி தான். எவ்வளவு நேரம் இப்படி வெயிலே நிக்க வச்சிட்டு இருப்பீங்க? ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போங்கடி. நான் தான் எங்க அண்ணனுக்கு ஆரத்தி எடுப்பேன். குடு. நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் கழியட்டும். இனி எங்க அண்ணன் வாழ்க்கை சிறக்கட்டும். உள்ள போனேன். நல்லா அழுவிட்டோமா? எம்புட்டு நாள் என்னைய அடிச்சு அழ வச்சிருப்பான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணாச்சி, இந்தாருங்க, ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. போலீஸ்காரன் பாத்துக்கிட்டே தான் இருக்கான். பக்கத்துல வந்துட்டு என்ன செய்தான்? அவன் எது ரைட்டு எது ராங்கன்னு 2 பேருக்கும் சொல்லுதான். இல்லையே, 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க சொல்லுதான். இந்த எலெக்ஷன்ல வேண்டான்னு நான் சொல்லல, வேணும் தான். ஆனா நாங்க எங்களுக்குள்ள தர்மகர்த்தா ஆறுங்கிறத நானும் மாப்பிளையும் பேசி நாங்க முடிவு என்ன பண்றோமோ அது மாப்பிளையும் உங்கள்கிட்ட சொல்லுவார். என்ன இப்படி சொல்றாரு? அப்படிதானே மாப்பிள்ள எனக்கே இப்பதான் தெரியுது நீ மாப்பிள்ளன்னு. ஏம்பா வைகுண்டம், ஐயா சொல்றது உண்மைதானே? 1000 தான் இருந்தாலும் உறவு விட்டு போயிடுமா? அப்புறம் மாமனார் மருமகனுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? பேசாம ஒண்ணுக்குள்ள ஒன்னா சமாதானமா பேசி ஒரு முடிவெடுங்க. எப்படி? என்ன முடிவு? சந்திரம், அவளை பேச விடாதல. நீ நல்லா உருக்கமா பேசு. ஊர்க்காரவக அப்படியே நம்பிடணும். பேசுதேன். இந்தாருங்க ஊர் சனமே, நான் ரொம்ப எளிமையா பேசுதேன்.
என் மருமகன் சண்முகம் ஏற்கனவே பிரசிடென்ட், பெரிய கடை வச்சிருக்கான். அவன் வியாபாரத்தையும் கவனிச்சுக்கிட்டு ஊரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். வாரே வாவ், எம்புட்டு அக்கறை, பிரமாதங்க. இம்புட்டு பொறுப்பு பத்தாதுன்னு இவரு தர்மகர்த்தா பொறுப்புலயும் நிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை நாம தப்பு சொல்லக்கூடாது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன கோளாரோ ஏதோ தப்பு நடந்தாலும் என்னடா இதை கூட இவரால சமாளிக்க முடியல அப்படின்னு பஞ்சாயத்தார் ஒரு கேள்வி கேட்டக்கூடாது இல்லைங்களா? இப்போ அதனால என்னன்னா இவருக்கு கோயிலுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கு. அதனால இதை நீ இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்னு நான் இல்ல, அங்க தர்மகர்த்தாவா இருந்தாலும் அவருக்கு அட்வைஸ் சொல்லி அந்த வேலையை இவர் சீரா பண்ணிக்கலாமே. அந்த இடத்துல ஆறு தர்மகர்த்தாவா அவர்கிட்ட இவர் சொல்லட்டும். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த பஞ்சாயத்துல எல்லாரும் சேர்ந்து நீங்க மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லி, அதாவது இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா நான் தான் நிக்கணும், அன்ன போஸ்டா அப்படிங்கறத நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. நான் இந்த எலெக்ஷன்ல நின்னுதான் ஆவேன். இந்தா இங்க நிக்கிறாங்களே, இவங்க தான் வணிக சங்க ஆளுங்க, ஊர்லயே பெரிய மனுஷங்க. இவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பிறகு என்ன சொல்லுங்க, உங்களை உட்கார வைக்காம பேசிக்கிட்டு இருக்கேன், நின்னுட்டு வேற இருக்கீங்க. நீங்க என்ன சாப்பிடுதீங்க சொல்லுங்க, என்ன சாப்பிடுதீங்க? காபி டீ போட்டு அடிக்கிறீங்களா? இந்த எடுத்துங்க இன்னொரு போஸ். இப்படி அவர் பைத்தியம் பிடிச்ச அலையிறது இருக்கே, எந்த பொண்ணா இருந்தாலும் கட்டின புருஷனை பைத்தியமா பார்க்க முடியாதுல்ல. அதனால இந்த எலெக்ஷன்ல நிக்காதல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா சும்மா வீரப்புக்காக நம்ம காசை தொட மாட்டாங்கன்னு சேலஞ்ச் பண்ணாங்கன்னு பார்த்தா நிஜமாவே வேலைக்கு போறாங்க போல இருக்கே. ஆமா சுவேதா, நம்ம ஊர்ல கலெக்டர் வேலை ரொம்ப நாளா காலியா இருக்கான். ஒருவேளை அந்த வேலைக்கு போறாங்களோ? என்ன அறிவு இப்படி பேசுற? பாரதியோட அறிவுக்கு கலெக்டர் வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஹைகோர்ட்ல ஒரு பெரிய லாயர் வேலை ஒன்று இருக்கு. வக்கீலுக்கு படிக்கலனாலும் பாரதிக்கு தான் நிறைய சட்டம் தெரியுமே, அந்த வேலைக்கு போவாங்களா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? நான் கூட ஏதோ கோயம்பேட்டுக்கு போய் காய்கறி கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்து தள்ளு வண்டி கடை போட்டு விப்பான்னு நினைச்சேன். கரெக்டா சொன்னமா. காஞ்சிபுரத்துல மாமா இருந்தாரு, இவளுக்கு அக்கௌண்டன்ட் வேலை கொடுத்தாரு. வேலைக்கு போறேன்னு மைக்கி மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க செட்டில் ஆயிட்டான். இப்ப நம்ம பண்ண காரியத்துக்காக வேலைக்கு போற மாதிரி சும்மா கொஞ்ச நாளைக்கு பாவனை காட்டுவா. ஸ்வேதா, நீ பாரதிய சாதாரணமா நினைக்காத. அவளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தால நீ ஆசைப்பட்ட உன் மாமனையே வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா. வேலை வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது அவளுக்கு. அப்படியே சொல்றீங்க? சரி பாப்போம். ஸ்வேதா, இதுங்கெல்லாம் குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுறதுங்க. இது ஒன்றும் காஞ்சிபுரம் இல்லம்மா, சென்னை. இந்த ஊர்ல வேலை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எவ்வளோ போட்டா போட்டி தெரியுமா? வேலை கிடைக்கலனா உன் அம்மா சொன்ன மாதிரி காய்கறி பழம் வித்தாவது அவன் புருஷனையும் குழந்தையும் காப்பாத்துவான்னு நினைக்கிறேன். பா, ஸ்வேதா, அம்மா எங்க? அத்தை வெளியில போயிருக்காங்க மாமா. ஏமாப்ல, பாரதி வேலைக்கு போக வேணான்னு நீங்களாவது சொல்ல வேணாவா? நாம எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்குறோம். நம்ம வீட்ல இருந்து ஒரு பொண்ணு வேலைக்கு போறது நல்லாவா இருக்கு? நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் மாமா. பாரதி தான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, இனிமே அவங்க இஷ்டம்னு விட்டுட்டேன். ஏன் அது இப்பெல்லாம் சென்னையில் அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம தெரியுறான். பாரதிக்கு இப்ப வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? குழந்தைய பார்த்துட்டு நிம்மதியா வீட்லயே இருக்க வேண்டியதானே. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? விடுங்க, வேலைக்கு போட்டோம். சரி சரி, போயிட்டு வரேன்.
என்ன பாரதி பாக்குறீங்க? கார்ல ஏறுங்க. இல்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். இந்த மாதிரி கார்ல போய் இறங்குனா எந்த வேலையும் கிடைக்காது. நான் ஏன் வண்டியிலேயே போய்க்கிறேன். ஸ்கூட்டரா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இது ஒரு பெரிய கம்பெனி, ஏன் திடீர்னு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? என்ன மேடம், இந்த கேள்வியெல்லாம் அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க? வாக்-இன்னு சொன்னதும் வந்திருப்பாங்க. இவ்ளோ பெரிய கம்பெனியா இருக்கும்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சார், இவங்கெல்லாம் இன்டர்வியூன்னு சொன்னதும் கிளம்பி வந்துருவாங்க சார். குருட்டு அதிர்ஷ்டத்துல வேலை கிடைச்சா நல்ல கம்பெனில வேலை, சம்பளம், அப்படியே செட்டில் ஆயிடலாங்கிற ஆசைதான். இன்டர்வியூல நம்ம என்னென்ன கேக்குறோன்ற டீடைல்ஸ கூட இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண கூட தகுதி இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, அசிங்கப்பட வேண்டான்னு இப்ப ஓடுறாங்க. சார், நம்ம அடுத்த கேண்டிடேட்டை பாப்போம் சார். பாரதிக்கு வேலை இல்லைன்னு தானே வந்திருக்காங்க, பட் நமக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையா? ஸ்வேதா, பத்தல, இன்னும் நிறைய பேசி பாரதியை ஏத்தி விடு. அப்பதான் பாரதி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆவாங்க. சார், சாரி சார். நான் இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஆனா இப்ப நான் கண்டிப்பா இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன் சார். டு யூ ஒன் திங், ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க மேடம். நம்ம லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஷூர் சார், தேங்க்யூ. விடுங்க ஆதி. சரி, எவ்வளவு நேரம் தான் பேசாம இப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருக்க போறீங்க? ஆதி, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பாரதி, எவ்வளவு நாளாச்சு, இது கூட தெரியலையா? நான் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆதி, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்க எப்படிங்க? காலையில கூட நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. இது எல்லாமே உங்க பிளான் தானா? என்ன பாரதி பேசுறீங்க? நான் எப்படி பிளான் பண்ண முடியும்? காலையில நீங்க இன்டர்வியூ போறேன்னு சொன்னீங்க. அது சம்பந்தமா நீங்க என்ன எதுவுமே கேட்க விடல. என் கூட அட்லீஸ்ட் கார்லயாவது வந்திருக்கணும். நான் தனியா தான் போவேன்னு கிளம்புனீங்க. நான் தமிழ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிஷன் வாங்கி அவளை வீட்டில் விட்டுட்டு தான் இங்க வந்தேன். சத்தியமா நீங்க இங்க வரப்போறது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு சின்ன க்ளூ கூட இல்லை பாரதி. உங்களை பார்த்ததுமே நானே ஷாக் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி தான் உட்காந்துருந்தேன். நீங்க தான் பார்த்தீங்கல்ல, அப்புறம் அதுக்கு நான் பிளான் பண்ணி வந்தேன், ப்ளீன் பண்ணி வந்தேன்னு சொல்றீங்க. போங்க பாரதி, உங்களுக்கு எப்பவுமே அவசரம் தான். சரி, இந்த கம்பெனில நீங்களும் ஸ்வேதாவும் எப்படி? பாரதி, இது சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட புது வெஞ்சர். ரீசெண்டாக தான் இந்த கம்பெனியை வாங்கணும். இன்னும் பேரை கூட மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணலை. நான் தான் உங்களை ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அப்பவே சொன்னேன்ல. அங்கே வந்திருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். I'm the happiest woman in the world. பாருடா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே. ஆமா கௌதம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த டேக்காக நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். காலையில அப்பா எப்படி கண் கலங்கினாரு பாத்தியா? அவர்கிட்ட நான் எவ்வளவு ஆர்கியூ பண்ணிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விடாம விடாம இதுக்காக நான் போராடும் போதெல்லாம் இந்த நாளை நினைச்சு கற்பனை பண்ணிட்டு அதை பொறுத்துட்டு போயிடுவேன். நீ இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லைன்றா. எனக்குமே ஏதோ சாதிச்ச மாதிரி செம்ம ஹாப்பியா இருக்கு. கௌதம், இது என்னோட அச்சீவ்மெண்ட் மட்டும் இல்ல, நீயும் தான். நீ இல்லனா என்னால கண்டிப்பா இதை சாதிச்சிருக்கவே முடியாது. ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருப்பான்னா அது எனக்கு நீ மட்டும்தான். நாளைக்கு உன்னோட பெஸ்ட் டே இந்திரா.
நீ போய் கலெக்டர் சேர்ல உட்கார போற, அதுவும் உன் ஊருக்கே நீ கலெக்டர் ஆக போற. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அது? ஆமா ஆமா கௌதம், அதுவும் எனக்கு சாதகமா இருக்கு. நான் கூட நம்ம ஃபேமிலியை விட்டு எங்கேயோ போயிருக்கணுமோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். பட் இந்த ஊர்லயே எனக்கு போஸ்டிங். நாளை காலையில பயங்கரமா ரெடி ஆயிடு. ஆனா நான் தான் உன்னை கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணுவேன். நீ ஒரு கலெக்டரா அந்த ஆபீஸ்ல கெத்தா நடந்து போகணும். அதை நான் பார்க்கணும். கௌதம், ஐஸ்கிரீம் கௌதம், ப்ளீஸ் கௌதம். அண்ணா இருங்க, வா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன ஐஸ் வேணும் இந்திரா? சாக்கோ பார் கரெக்ட்டா? ஓகே, குல்ஃபி கூட வாங்க. ஓ சூப்பரா இருக்குல்ல கௌதம்? உனக்கு? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. இல்ல, இந்த ஜில்லா கலெக்டருக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட ஒழுங்கா சாப்பிட தெரியலையே, எப்படி சொல்லி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு? ஐஸ்கிரீம் வாய் தான் சாப்பிடணும், ஆனா ஓ மூக்கு மூஞ்சி எல்லாமே சாப்பிடுது. இரு 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 இரு. ரொம்ப தேங்க்ஸ் கௌதம், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த ஐஸ்கிரீம் நீ சாப்பிட்டுறியா? ஆமா, சரி வா வீட்டுக்கு போலாம். போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மா, என்னம்மா இது? வயித்துல இவ்ளோ பெரிய காயம், இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்கு. யார் உங்களை என்னமா பண்ணா? சொல்லுமா. சிவகாமி, அவ யோசிக்கிறத பார்த்தா நம்மள கையை காட்டிடுவாளோ? என்னம்மா இது இவ்ளோ பெரிய கட்டு? என்னங்க? அம்மா, ஏதாவது சொல்லுமா. என்ன சார், அவங்களுக்கு ஜுரம்னு சொன்னீங்க, ஆனா வயித்துல இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கு. சொல்லு கஸ்தூரி, என்ன நடந்துச்சு நீயே சொல்லு. இங்க பாரு, அவ நம்மளதான் பாக்குறா, சொல்ல போறான்னு நினைக்கிற. அதோ அங்க நிக்கிறாளே, அவளை கேளுங்க. யாரு? சிவகாமி மேடத்தையா சொல்றீங்க? அங்கிள், ஆன்ட்டி என்ன இப்படி சொல்றாங்க? அம்மா, அவங்களாலதான் நீ நைட்டு முழுக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தியா?
ஆமா அன்பரசி, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் தான். ஏய், என்ன எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்க? நல்லவ மாதிரி. இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் உன்னை பத்தி சொல்லதான் போறேன். அப்புறம் உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அக்கா, சீ, அக்காவா? அந்த வார்த்தையை சொல்லி நீ கூப்பிடாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி, பெங்களூர்ல எங்க தங்க போறீங்க? ஹோட்டல்ல தான். ஹோட்டல்னா பக்கத்து ரூம்ல தானே தங்குவீங்க? இல்லங்க, ஒரே ரூம்ல தான் தங்குவோம். பின்ன என்னங்க, தனித்தனி ரூம்ல தான் தங்குவாங்க. நான் கம்பெனிக்கு போனாதான் தெரியும். சரி, அங்க போனதும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நான் ஃபோன் பண்ணாலும் நீங்க எடுக்கணும். பிஸியா இருக்கேன்னு சொல்லி எடுக்காமலாம் இருக்காதீங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஓகேவா? நீங்க சொல்றதும் நல்லா தான் இருக்கு. அப்படியே ஃபோன் பண்ணுங்க. ஏங்க, விளையாட்டுக்கு சொன்னங்க, நீங்க சீரியஸா சொல்றீங்க? அங்க போற இடத்துல நான் வேலையை பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு ஃபோன் பண்றதே ஒரு வேலையை வச்சிருக்கணுமா? சரி, நான் கிளம்பிட்டா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க போனதும் ஒரு ஃபோன் பண்ணுங்க. முகத்துல சிரிப்பே இல்ல. இந்த நேரத்துல சிரிப்பெல்லாம் வராது, அழகுதான் வரும். சரி, போயிட்டு வாங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். கார்த்திக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரியலையே. அவருக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனா சந்தோஷப்படுவார்ல. சரி, இந்த கலர் புடவையை கட்டுவோம். இது கார்த்திக்கு பிடிச்ச கலரா இருக்கணும். என்ன கார்த்தி இன்னும் காணோம்? ஃப்ளைட்டுக்கு வர டைம் ஆகுது. ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? மேடம், என்ன? ஏர்போர்ட்டுக்கு போக டிரைவர் வர சொல்லட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அப்புறம் எப்படி மேடம் ஏர்போர்ட்டுக்கு போவீங்க? கார்த்திக்கு டிரைவிங் தெரியும், அவரே ஓட்டுவாரு. சரிங்க மேடம். என்ன கார்த்தியை இன்னும் காணோம்? சரி, கால் பண்ணுவோம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். கமன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஏன் இவ்வளோ லேட்டு? சரி, கிளம்புங்க, ஏர்போர்ட் போலாம். இல்ல, ஒரு விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் கார்ல போகும்போது பேசிக்கலாம், வாங்க. இல்ல, நான் வர்றதுல தான் பிரச்சனை. ஏன், அதுல என்ன பிரச்சனை? சாரி மேம், என்னால பெங்களூருக்கு வர முடியாது. ஏன், என்னாச்சு? ஒரு பர்சனல் இஷ்யூ மேம், அதனால தான் சொல்றேன். நேத்து வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு சடனா வரலன்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா? என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை மேம். ஓ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவங்க கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். அப்படியே நான் பெங்களூருக்கு வந்தாலும் என்னால் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால தான் மேம் நான் வரலான்னு சொல்கிறேன். ஓகே, உங்கள் சுச்சுவேஷன் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கம்பெனிக்கு லாயலாக இருக்கிறவர் நீங்கள். நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் முடிவுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க, புடவை சிலையெல்லாம் இருக்கு? எனக்காக நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லைங்க, அது அம்மனுக்கு சாத்தின புடவை. அம்மா அவங்க வீட்டுக்கு கொடுக்க சொன்னாங்க. இந்த சிலைய உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அண்ணி உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓ, அப்போ அது சாமி புடவையா? அப்போ பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டு தான் கட்டிக்கணும். இந்த ராமர் சீதா சிலையும் ரொம்ப அழகா இருக்கு. அன்னைக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். எங்க ஒரு விஷயம், நான் 3 நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன். ஒரு வேலை விஷயமா பெங்களூர் போறேன். என்னங்க, திடீர்னு பெங்களூருக்கு போகணும்னு சொல்றீங்க?
என்ன விஷயம்? அது நான் இப்போ ஒர்க் பண்ற ஃபேக்டரியில கொஞ்சம் மிஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. எம்டி தான் பெங்களூருக்கு போறாங்க. என்னையும் அசிஸ்ட் பண்றதுக்கு கூட கூப்பிட்டாங்க. அதான் போறேன். என்னது, நீங்க அந்த ரம்யா கூட போறீங்களா? நீங்க எதுக்குங்க அவங்க கூட எல்லாம் போனோம்? ஏங்க இதுல என்னங்க இருக்கு? வேலை விஷயமா தானே போறேன். அதுக்காக கல்யாணம் ஆகாத லேடி கல்யாணம் ஆன ஒருத்தர் கூட போறது சரியா வருமா? ஏங்க நீங்க ஏங்க இந்த கல்யாணமாவது விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க? வேலை விஷயமா தானங்க போறேன். அவங்க ஒரு வேலைக்காக கூப்பிடுறாங்க. அதை கரெக்டா பண்றது தானங்க என் டியூட்டி. கம்பெனில என்ன வேற யாருமே இல்லையா? நீங்க தான் போணுமா? ஏங்க எனக்கு மிஷின்ஸை பத்தி நல்லா தெரியுன்றதுக்காக தான் அவங்க என்ன கூப்பிடுறாங்க. அப்படி என்ன கூப்பிடுறது ஒன்றும் தப்பு இல்லையே. அவங்க கம்பெனிக்கு குவாலிட்டியான மிஷின்ஸ்லாம் வாங்கணும்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல நானா இருந்தாலும் இதுதான் சொல்லுவேன். அப்ப நீங்க போய் தான் ஆகணுமா? ஆமாங்க, போய் தான் ஆகணும். நீங்க ஏதாச்சும் காரணம் சொல்லி இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ண முடியாதா? இல்லைங்க, என்னை நம்பி கூப்பிடுறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் கரெக்டாக நடந்துக்கணும்ல. நான் இல்லைன்னா என்னங்க, அம்மா அண்ணி, உங்க அண்ணிலாம் கூட இருக்காங்கல்ல, அவங்களாம் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஒத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. என்ன ரம்யா, ரொம்ப அப்செட்டா இருக்க மாதிரி இருக்க? என்ன விஷயம்? உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த புடவை விஷயத்துல வாழ்க்கையே என்ன பேசுன? என்ன பேசுன? அந்த புடவை சாமியே கொடுத்த புடவை. அதனால நீதான் அந்த வீட்டு மருமக, கார்த்தி தான் உன் புருஷன்னு அவன் கூட டூயட் பாடு, அது இதுன்னு சொல்லி என்னை ஏத்தி விடல? ஆமா சொன்ன. இப்ப அதுக்கு என்ன? நீ சொல்லிட்டு போன கொஞ்ச நேரத்திலே அந்த புடவைய அந்த மீனாட்சி வந்து வாங்கிட்டு போயிட்டா. இனிமே அந்த புடவைய அந்த கிராமத்துக்காரி தான் கட்ட போறா. நீ சொன்ன தெய்வ வாக்கெல்லாம் எங்க போச்சு? இப்பவும் சொல்றேன், காத்து உன் பக்கம் தான் வீசுது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யார் கால் பண்றது? சாமுண்டீஸ்வரி பெரியம்மாவா? இவங்க எதுக்கு கால் பண்றாங்க? ஹலோ பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் பெரியம்மா. எனக்கு வந்து பையன் பிறந்திருக்கான். அவனுக்கு ஹர்ஷவர்தன் பேர் வச்சிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆமா, குழந்தை எப்போ பிறந்தது? ஏன் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணல? அது வந்து பெரியம்மா, அது வந்து ஆமா, உனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா மாரி ஸ்ரீஜாவுக்கும் குழந்தை பிறந்திருக்குமே. அவங்க 2 பேருக்கும் என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஹாசினி, லைன்ல இருக்கியா? என்ன பதிலே காணும்? இருக்கேன் பெரியம்மா. அப்புறம் ஏன் பதில் சொல்லாம அமைதியா இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது வந்து பெரியம்மா, பெரியம்மா வீட்ல என்னென்னமோ நடந்து போச்சு. அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சு? ஒண்ணு விடாம சொல்லு. பெரியம்மா, ஸ்ரீஜா இருக்கால, அவ கர்ப்பமே இல்ல பெரியம்மா. என்ன? ஸ்ரீஜா கர்ப்பமே இல்லையா? நீ என்ன சொல்ற? ஆமா. உங்க மருமக ஸ்ரீஜாவோட குழந்தை எங்க குழந்தை? என் பேரு ஸ்ரீஜா, இவர் பேரு தினேஷ். இந்த பேரு ஒற்றுமையை யூஸ் பண்ணி கர்ப்பமே ஆகாத உங்க மருமக என் வீடு தேடி வந்தாங்க. அபார்ஷன் பண்ண வேண்டாம், அந்த குழந்தைய பெத்து என்கிட்ட கொடுங்க, என் வாழ்க்கையை காப்பாத்தீங்கன்னு கெஞ்சினாங்க. மாறி காட்டம்மனை கும்பிட சூரிய மாமா கூட ஏற்காடு போயிருந்தா. அந்த ஏற்காடுல தான் மாரிக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆனா அந்த குழந்தை இப்ப வீட்ல இல்ல பெரியம்மா. என்ன? மாரியோட குழந்தை வீட்ல இல்லையா? ஆமா பெரியம்மா. மாரி
ரவி சாஸ்திரி குழந்தையதான் தான் குழந்தையவே நினைச்சு பாசத்தை காமிச்சு அவ ஆறுதல் அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கும் அவளுக்கு கொடுப்பு நல்ல பெரியம்மா. நாளைக்கு அந்த குழந்தைய சாஸ்திரி கிட்ட திருப்பி கொடுக்கணும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஜெகதீஷ் ஏன் எனக்கு ஒரு போன் கூட பண்ணல? இப்ப நான் அவனுக்கு போன் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வருது. பெரியம்மா, மாமாவும் இப்ப வீட்ல இல்ல. அவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. என்னது? ஜெகதீஷ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அவனுக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக போனா? என்ன எதுக்கு யாருன்னே தெரியல. மாமாவை கொலை பண்றதுக்காக துப்பாக்கியால ஷூட் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்தவரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் மாமாவை பத்தி எந்த தகவலும் தெரியல பெரியம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றா. எப்படி திங்குது பாருங்க. நான் சொன்னது கரெக்டா? இது என்ன பிரமாதம். இனிமே நீங்க 2 பேரும் இங்க தானே தங்க போறீங்க. இது வேறயா? நாளைக்கு நாளானிக்குன்னு பாருங்க, இதை விட புது புது ஐட்டமா பரிமாற போறோம். அசந்து போக போறீங்க. நாங்க இங்க தங்குறோமா? வேண்டாம் மேடம். சாரும் நீங்களும் எங்களை இந்த அளவுக்கு ஆதரிக்கிறதே பெரிய விஷயம். இதுக்கு மேல நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்க கூடாது. அப்பாடா, கிளம்பிடுவாங்க. இதுக்கு மேலயும் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. என்னன்னு சொல்லுங்க நீலா. நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு வேலைக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி சேர்த்து விடுங்க. நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம். என்னடா இவ பிகாம் படிச்சுட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்கான்னு யோசிக்கிறீங்களா? எங்களை எங்க சொந்தக்காரங்க கைவிட்டாலும் அரசாங்கம் கைவிடல சார். இலவச கல்வி கொடுத்தாங்க, படிக்கிறதுக்கு ஊக்கத்தொகையும் கொடுத்தாங்க. கட்டணம் இல்லாத பேருந்து பயணத்தை கொடுத்தாங்க, பசிக்க சாப்பாடும் போட்டாங்க. படிச்சுட்டேன் சார். ஹஸ்பண்ட் சார், நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம கம்பெனில இவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாகணும். அதுக்கு நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். சூப்பர் மாமா. ஐயோ, அது மட்டும் இல்லாம இவங்கள தேவி காலனிக்கு கூட்டிட்டு போய் அங்க காலியா இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இவங்கள தங்க வைக்க போறேன். ரொம்ப சந்தோஷம் ஹஸ்பண்ட் சார். உங்களுக்கும் மேடமுக்கும் ரொம்ப பெரிய மனசு சார். நீங்க செய்யற இந்த உதவிக்கு நாங்க என்ன கைமாறு பண்ண போறோம் தான் தெரியல. அதான் எங்களுக்கு எங்க குழந்தைய மீட்டு கொடுத்துட்டீங்களே, அதை தாண்டி வேற என்ன வேணும் எங்களுக்கு? சரி சரி, நீங்க 2 பேரும் முதல்ல நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வைக்கவா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, பரவாயில்ல. என்ன இப்படி உபசரிக்கிறாங்க? விடுங்க விடுங்க, நீங்க கை கழுவுங்க. குடு குடு, எங்க கொடுக்க கை கழுவுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் கட்சிக்காரர் ரங்கநாயகிய நீங்க தான் அரெஸ்ட் பண்ணீங்களா? ஆமா, நான் தான் அரெஸ்ட் பண்ணேன். எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? அவங்க துப்பாக்கியால மீனாட்சியை சுட்டாங்க, அதனால தான் அரெஸ்ட் பண்ணேன். ரங்கநாயகி துப்பாக்கியால சுட்டதை நீங்க கண்ணால பாத்தீங்களா? நான் பாக்குறப்ப ரங்கநாயகி கையில துப்பாக்கி இருந்துச்சு.
குண்டு காயம் பட்டு மீனாட்சி அம்மா கீழே இருந்தாங்க. அதனால ரங்கநாயகி தான் மீனாட்சி சுட்டாங்கன்னு முடிவு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க, மீனாட்சியை ரங்கநாயகி சுட்டாங்களா? நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்க போலாம். யுவர் ஆனர், என் கட்சிக்கார ரங்கநாயகி இந்த ஊர்ல மதிப்பும் மரியாதையோடய வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவும் எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சிட கூடாதுங்கிறதுக்காகவும் திட்டம் போட்டு சதி வேலை பண்ணி பொய்யான குற்றச்சாட்டை ஜோடிச்சிருக்காங்க. சோ என் கட்சிக்காரர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற இந்த வழக்கு முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய்யான வழக்கு. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். எஸ், ரங்கநாயகி மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையானது, ஆதாரப்பூர்வமானதும் கூட. மீனாட்சியை சுடணும்னு கொலவெறியோட ரங்கநாயகி போனதையும் மீனாட்சி மேல முன்விரோதத்தோட ரங்கநாயகி இருந்ததையும் பார்த்ததுக்கு சாட்சிகள் உண்டு. அப்படி இருக்கிறப்போ இந்த வழக்கு பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு டிஃபென்ஸ் தரப்பு லாயர் சொல்றத நான் கடுமையா ஆட்சேபிக்கிறேன். உங்க ஆட்சேபனை அர்த்தமில்லாதது. சாட்சிகளை குறுக்கு விசாரணை பண்ணி அதை நான் நிரூபிக்கிறேன். யுவர் ஆனர், இந்த வழக்குல முக்கிய சாட்சியா இருக்கிற மிஸ்டர் சண்முகத்தை நான் விசாரிக்க விரும்புறேன். எஸ், ப்ரொசீட். சண்முகம், சண்முகம், சண்முகம். வணக்கம் சார். உங்க பேரு தானே சண்முகம்? ஆமா சார். ரங்கநாயகிக்கு மீனாட்சிக்கு முன் விரோதம் இருந்துச்சுன்னு நீங்க போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. ஏன் அப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்தீங்க? அவங்களுக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் பார்த்தாலே பிடிக்காது சார். அவங்களோட பொண்ணு சரண்யா மீனாட்சி அம்மா வீட்டிலேயே இருக்கிறதால அவங்க ரொம்ப கோபத்தோட இருந்தாங்க சார். அதனால மீனாட்சி அம்மா கூட சண்டை போட்டாங்க. என் மருமகளையும் பேர குழந்தையும் கூட்டிட்டு போறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சரண்யா, நான் உன் அம்மாடி. என்னைய வெளில போன்னு சொல்லுவியா? இப்ப நீங்க போகல, உங்களை அடிச்ச கொன்னுடுவா அப்படியே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராணி, எனக்கு பாப்பா வரப்போகுது. எப்படியும் ஒன்னாதான் இருக்கும். நம் வீட்டுக்கு வந்த பாப்பா மாதிரி இருக்கும்ல. ஏ ராணி, பாப்பா பிறக்கிறதுக்கு இன்னும் 9 மாசம் தான் இருக்குல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பொம்மியும் இதே கோவில்ல தான் கருத்தரிச்சா. அதே தான் இப்பவும் நடந்திருக்கு. பொம்மி வயித்துல இருந்த அதே பாப்பா தான் உன் வயித்துல வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. என் வாழ்நாளையே மறக்க முடியாத நாள் எதுன்னு தெரியுமா? நீ கர்ப்பமா இருக்கன்னா அந்த பாப்பாவும் பாட்டியும் சொன்னதும் நான் இந்த உலகத்திலேயே இல்ல, என்னமோ சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா? தாடிகாரா, உனக்கு இப்படி எல்லாம் கூட பேச தெரியுமா? நேத்து என்ன பேச்சு பேசுன? இப்ப என் வயிற்றுக்குள்ளார பாப்பா இருக்குதுன்னு அப்படியே பிளேட்டை மாத்தி பேசுற. சரியான சுயநலவாதி. யார் எப்படி போனா என்ன, தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. ராணி ராணி, நீ ஏதாச்சும் குடிக்கிறியா? இல்ல, ஒண்ணு வேணாம். இது நாள் வரைக்கும் நான் இருக்கேன், நான் செத்தனான்னு கூட உனக்கு தெரியாது. என்ன ஒரு தபா சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பியா? இப்ப என்னடானா நொடிக்கு ஒரு தபா தண்ணி வேணுமா ஜூஸ் வேணுமான்னு கேக்குற. அதுவும் தண்ணி கேட்டா தேங்காயை உடைச்சு கொண்டாந்த. உன்னோட அக்கறை எல்லாம் ஒரு அக்கறையாயா? ஹே ராணி, இந்த மாதிரி நேரத்துல நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிடணும். அட பாவி, மத்த நேரம்லாம் நான் சாப்பிட்டனா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது. இப்போ நல்லா சாப்பிடணும்யா. பாட்டி சூப்பரா சமைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வயசாயிடுச்சு. உப்பு காரம் அதிகமா போட்டாங்கன்னா கால்ல நீர் சேர்ந்துரும்.
வளர்மதி அத்தை சமைப்பாங்க. ஆனா நல்லா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. தாமரக்கா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இங்க பாரு, தேங்காய் போட்ட ஐட்டம் எதுவும் நைட்ல சாப்பிடாத, ஏன்னா நெஞ்சு கறிக்கும். இவன் பண்றதெல்லாம் என்னால தாங்க முடியல. திடீர்னு எங்க இருந்துதான் இவ்ளோ அக்கறை வந்துச்சோ எனக்கு தெரியலப்பா. முடியல. அப்புறம் மாம்பழம் சாப்பிடாத, குழந்தை காதுல சீல் கோத்துக்குன்னு சொல்லுவாங்க. நவாப்பழம் சாப்பிட்டா குழந்தை கருப்பா பிறக்குன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல கொய்யா பழம் சாப்பிட்டா கலரா பிறக்குமா. இல்ல அதுவும் வேண்டாம். நான் ஒண்ணு பண்றேன், குங்குமப்பூ ஒரு 5 கிலோ மொத்தமா நான் வாங்கிட்டு வந்து தரேன். தினமும் பால்ல போட்டு குடி. குழந்தை சும்மா செவன்னு சூப்பரா பிறக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்கும். பாப்போம். பாத்தீங்களா அத்தை, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு போல. பாருங்க, சித்தார்த்தி ராணியும் காணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், இப்ப மகாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு மேடம். அவங்க கோமாக்கு போகாம தடுக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க யார்கிட்டயாவது அவங்க பேசணும். அதனாலதான் உங்களுக்கு இப்ப கால் பண்ண. எங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க, நாங்க உடனே வந்துடுறோம். இல்ல மேடம், அது இப்ப தேவையில்ல. நீங்க கால்ல பேசினாலே போதும். உங்களோட வாய்ஸ் கேட்டதா உங்களுக்கு கான்ஷியஸ் வர மாதிரி இருக்கும். யாராவது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க பேச முடியுங்களா? மேடம், நான் பேசலாமா? சார், நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? மாமாங்க, நான் உங்க அக்காவோட ஹஸ்பண்ட். இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. அது இப்போ சரியா வருமானு தெரியல. வேற யாராவது இருக்காங்களா சார்? ஏன் மேடம், என்ன உங்களுக்கு நல்லா தெரியும்? இல்ல சார், இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்க வேண்டாமே. அதுக்கு இப்போ டைமும் இல்ல சார். வேற யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேச சொல்றீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் சார், அவசரம். ஐசு, நீ பேச ஐசு. இல்ல விஜய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? தைரியமா பேசு. இல்ல விஜய், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்த நேரத்துல நான் பேசினா ஏதாவது தப்பா உளறிடுவேன். வேண்டாம், அது மகாக்கு தான் சிக்கலா போயிடும். ஐசு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் பக்கத்துல தானே இருக்கேன், பாத்துக்கலாம், பேசு. இல்ல விஜய், சொன்னா கேளுங்க. நான் பேசுறதை விட இப்ப மனசுல மூளையில ஆழமா இருக்கிறவங்க, அடிக்கடி அவளை நினைச்சிட்டு இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பேசினாதான் இது சரியா வரும். ஐசு, இப்ப சொன்னதுக்கெல்லாம் பொருத்தமான ஆள் நீதான். நீ பேசினாதான் கரெக்டா இருக்கும். இல்ல, ஐயோ, நீங்க என்னங்க பேசுறீங்க? உண்மையிலே காப்பி கலக்கலாதாக்கா இருக்குது. டேய், அதையே திரும்ப திரும்ப சொல்லாத, கடுப்பா இருக்கு. முதல்ல இந்த காஃபி ஏன் டேஸ்டா இருக்குங்கிற காரணத்தை யோசி. ஏன் அதை யோசிச்சு என்ன கடகடை வச்சு வியாபாரம் பண்ண போறியா? காரணத்தை போய் கண்டுபிடிக்க சொல்ற. டேய் லூசு, நான் அதுக்காக சொல்லல. இந்த காஃபியை போட்டது ஜோதி. ஆனா அவ எதுக்கு நமக்கு இவ்வளவு நல்லா காஃபி போட்டு தரணும்? அதான் ஏன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். ஓ, அத சொல்றியா? அது ஒண்ணு இருக்காதுக்கா. அந்த அம்மா காப்பி குடிக்கிறதுக்காக போய் போட்டிருக்கோம். அப்படியே நம்ம ஞாபகம் வந்ததுனால அதுல 2 காப்பி எடுத்து வந்துருச்சு, அவ்வளவுதான். டேய், அவ நம்ம எதிரி. அவ எதுக்குடா நமக்கு காஃபி போட்டு தரணும்? நரி ஆட்டு மந்தைக்கு வந்து நாயனை வாசிக்குதுன்னா ஒரு காரணம் இல்லாம வாசிக்காதுடா. இப்ப மகாவுக்கு என்ன தெரியுமானே தெரியலங்க. நேற்று போன்ல பேசும்போது கூட நான் யாரோ நினைச்சிட்டு தானே பேசினா. அப்படி இருக்கும்போது இப்ப பேசினா சரியா வராது விஜய். என்ன ஐசு? கரெக்ட் சார், அவங்க சொல்றதுதான் கரெக்ட். மகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பழைய லைஃப் ஒண்ணு, புது லைஃப் ஒண்ணுன்னு 2 லைஃப்லயும் டிராவல் பண்ற மாதிரி ஒருத்தர் வேணும் சார். அதுவும் அவங்க கூட ரொம்ப க்ளோஸா ஆழமா இருக்கிறவங்க ஒருத்தவங்க பேசினாங்கன்னா மேபி அவங்க கான்ஷியஸ் சீக்கிரமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா என்னப்பா ஆச்சு? ஏதாவது கனவா? கனவுதாமா, நினைவாக போற கனவு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போறத இப்பவே நான் என் கண்ணால பார்த்துட்டேன். வெயிட் பண்ணுங்கப்பா, இனிமேதான் தரமான சம்பவமே இருக்கு. மாடே, நாம நினைச்சது மாதிரி நடந்துருச்சுன்னு மட்டும் வை, எல்லாமே ஓவர். இந்த ரகுராம குடும்பத்தோட ஆட்டமே க்ளோஸ். சரிங்க, பொண்ணு வர சொல்லுங்க, பூ வச்சு விடுறேன். ஜானகி, தனாவை கூப்பிட்டு வா. சரிங்க. தனா, உன்னை கூப்பிடதான் நான் வந்தேன். நீ ஏன் வந்துட்ட? சரி சரி வா, உனக்கு பூ வச்சு விட கூப்பிடுறாங்க, வா. என்ன தங்கமே, என்னமோ ஓடி போயிட்டான்னு சொன்ன, மரம் மாதிரி வந்து நிக்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நீ தானே அவளை கூட்டிட்டு போனேன்னு சொன்ன, அப்புறம் எப்படி அவ இங்க வந்தா? ஹேய், நீ நிஜமாவே கூட்டிட்டு போனியா? ஐயோ அம்மா, சத்தியமா நான் தாமா அவளை அனுப்பியே வச்சேன். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு. என்ன தனா, எப்படி இருக்க? தனா, சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. போய் ஆசி வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இரு, நல்லா இருக்கணும். என்கிட்ட இல்லாத அடக்கம் உன்கிட்ட இருக்கு. இப்படி ஒரு மருமக தான் எங்களுக்கு தேவை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்திக் கூட நீ போலையா? இல்ல. ஏன் போல? எதுக்காக திரும்ப வந்ததனா? இந்த குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது சாரு. இப்ப மட்டும் நீ நிம்மதியா இருந்துருவியா? அவங்க எல்லாரும் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க தானா, நீ இனிமேதான் வாழ போற. பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட முடியுமா? என்னோட சந்தோஷத்துக்காக அவங்க வாழ்க்கைய என்னால அழிக்க முடியாது சாரு. ஒருவேளை நான் கார்த்திக் கூட ஓடி போயிருந்தேன்னா இங்க என்ன நடந்திருக்கும்? என் அப்பாவோட மானம் மரியாதை எல்லாமே போயிருக்கும். இந்த குடும்பமே சதஞ்சிரும். என் அப்பா அம்மா இந்த குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்களோட தியாகத்துக்கான மரியாதைய நான் கெடுக்க விரும்பல. நான் பேட்மிண்டன் விளையாடுவேன்னு தெரிஞ்சு என் ஆசைக்காக என் அப்பா என்னை ஏத்துக்கிட்டாரு.
ஆனா அதே மாதிரி இதையும் அவர் ஏத்துப்பாருன்னு நினைச்சா நான் தான் பெரிய முட்டாளாயிருவேன். அப்போ காதலிக்கிறது தப்புன்னு சொல்றியா? அது தப்பு இல்ல. என் அப்பாவை மீறி என்னால எதுவும் செய்ய முடியல. அப்பா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இப்படி செய்யறதும் என்னை ஏத்துக்க சொல்லி கேக்குறதும் நியாயமா இல்ல. ஊர்ல ஒரு பொண்ணு அவ அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஓடி போன பிரச்சனை இல்ல. என் அப்பாவும் அம்மாவும் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏதோ ஒரு பொண்ணு பண்ணதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறவங்க நானும் அதே தப்பு பண்ணா அவங்களோட நிலைமை ஐயோ என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நிச்சயமா ஊரு குழஞ்சு போயிருவாங்க. நான் திரும்ப வந்ததுதான் எல்லாருக்குமே நல்லது. நீ அவங்க சந்தோஷத்தை தான் பாக்குறியே தவிர உன் சந்தோஷத்தை பத்தி நீ பாக்கல. பார்த்தல வெளியே எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்துக்காக, இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக என் சந்தோஷத்தை இழக்க நான் தயாரா இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கிறது என்னை விட இந்த வீட்டுக்கும் ஊருக்கும் நல்லது. 20 வருஷமா எதிரியா இருந்தவங்க ஒண்ணு சேருது இந்த கல்யாணம் நடக்கிறதுனாலதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தனா, என்னாச்சு? ஏன் அழற? ஒண்ணு இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுதானா? இதுக்கு அழுவுற? என்ன தனா, சாரு இங்க வந்தாளா? அவ ஏதாவது சொன்னாளா? இல்ல. அப்புறம் என்ன, நீ இன்னும் வரலன்னு பெரிய பையங்களை அனுப்பி வச்சிருக்காரு. நீ என்னடானா இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிற. விளையாடுறியா? என்ன பிரச்சனை? ஏன் இன்னும் ரெடியாகாம இருக்க? காரணம் இல்லாம நீ அழ மாட்டேதானா? இதுக்காக அழுவுற? எல்லாரும் உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. தானா, இந்த நேரத்துல நீ அழுதுட்டு இருந்தா பாக்குறவங்களா தப்பா நினைப்பாங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஆமா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்னது விருப்பம் இல்லையா? பேட்மிண்டன் விளையாட விட மாட்டாங்கன்னு பயப்படுறியா? இல்ல. காலேஜை முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறியா? இல்ல. இல்ல இல்லனா அப்போ எதுக்காக உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. ஏன்னா நான் லவ் பண்றேன். பாதனா, மனசுல நீங்க தான் இருக்கீங்க. நான் உங்களை விரும்புறேன். I love you. இல்ல, நான் இவ்வளவு கோச்சிங் கொடுக்க முடியாது. தனத்துக்கு ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஐ லவ் யூ தனா. என் கனவை நிறைவேற்றி எனக்காக போராடின உனக்கு என்னையே கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கார்த்திக் சார் தான் நான் லவ் பண்றேன். கோச்சையா?
ஆமா, அவருதான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவர் ஒரு கோச். அவரை போய் லவ் பண்றேன்னு சொல்ற? இது அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அவருக்கும் தெரியும். அவரும் தான் என்ன லவ் பண்றாரு. ஐயோ, என்னதானா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கண்மணி, ரிப்போர்ட் வந்ததும் உன்னை தப்பா பேசினவங்க எல்லாருமே வாய் அடிச்சு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நீ யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்ல. அக்கா, ஒன்னும் நினைச்சுக்காத, எல்லாமே சரியாயிடும்க்கா. கண்மணி, யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்புறேன். இவன் ஒரு வீணா போனவன். எனக்கு இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் உடன்பாடு இல்லை. நான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு தெரியும். மற்றவங்களை பத்தி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். எப்பவுமே உன் கூட இருப்பேன். என்ன நம்பு. எனக்கு உன் மேல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, லேபுக்கு அனுப்பியிருக்கோம். ரிப்போர்ட் வர்றதுக்கு இன்னும் 1/2 hour ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1/2 மணி நேரமா? சட்டு புட்டுன்னு தெரிஞ்சுக்க முடியாம ஏன்டா இப்படி பண்றாங்களோ? என் அண்ணன் வாயால என்ன சுயநலவாதின்னு சொல்ல வச்சுட்டல. இருடி, இன்னும் 1/2 மணி நேரம் தான் உன் சாயம் எழுத்துரும். அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கும் உன் நாடக குடும்பத்துக்கும். ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நீங்க அம்மாவை போறீங்க. கண்மணி, விடு கண்மணி. நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? தைரியமா இரு, நான் இருக்கேன். தைரியமா இரு, சரியா? ஏமாரா, 1/2 மணி நேரத்துல ரிப்போர்ட் வந்துரும் சொன்னாங்கல்ல. இவ்வளவு நேரமாச்சு, என்ன பண்ணுவாங்க? நீ அடங்கவே மாட்டல்ல. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, உனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. என்ன அடங்க மாட்டேன்னு கேக்குற? ஏண்டா, நடந்துட்டு இருக்க இந்த விஷயத்து மேல உனக்கு எந்த கவலையும் இல்லையா? அவங்க மேல எங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கு. நீ தான் இப்ப ஏமாந்து போற. நான் ஏமாந்தே போறேன், அதுல எனக்கு எந்த அசிங்கமும் இல்ல. நீ போய் ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேளு. ஏன் உனக்கு வாய் இல்ல? நீ வேணா போய் கேட்டுக்க. பெரிய பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றாங்க. ஒரு நிமிஷம். டேய், ரிசல்ட் வரட்டும் உனக்கு. அத்தை என்னடா சொல்லுச்சு? அதை விடுற, ஏதாவது பேசிச்சுக்கோ. சும்மா இருக்க மாட்டேங்குதுடா. இப்படி அவமானப்பட்டு வாழ்றதுக்கு தற்கொலை பண்ணிக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு டெஸ்ட் எடுத்ததுக்கெல்லாம் நீ தற்கொலை பண்ணிப்பியா? கீழே இறங்கிடி. வேண்டாம் வீரா, என்ன விட்டுரு. கண்மணி, உன்னை சாக விடுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நீ ராகவன் மாமா கூட சந்தோஷமா வாழணும்டி. இனி எந்த பிரச்சனையுமே இல்ல. உன் மேல பழி சொன்னவங்க எல்லாம் அவங்க எல்லாருமே தலை குடிஞ்சு நிக்கிறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே இறங்கிடி. ஏய், டெஸ்ட் ரிசல்ட்ல நெகட்டிவா வந்திருக்குடி. உன்னை இனிமே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கீழே இறங்கு கண்மணி. நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்டி, நான் நிஜமா தான் சொல்றேன். உன்னை யார் அங்க தப்பா பேசினவங்களோ அவங்களே அங்க வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. கீழே இறங்கு கண்மணி.
அன்னை, அவசரப்பட்டு ஏன் இந்த முடிவு எடுக்கிற நீ? என்னடி சொல்ற? ஆமாடி, ரிப்போர்ட்ல நெகட்டிவ்னு வந்திருக்கு. இனி உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, யாரும் பேசவும் முடியாது. உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வீரா, எல்லாம் உன்னாலதான். ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடக்கூடாது. உடனே தாம் தூம்னு கத்தி பிரச்சனைய பெருசு பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்ப நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? இதுக்கு மேல நீ பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இது பார், இதோட உன் வாளை சுருட்டி வச்சுக்கோ. மீறி ஏதாவது பண்ண அப்புறம் நான் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். ஆமா, என்னன்னா நீ நானே மொட்டை கடுதாசியை போட்டு ரிப்போர்ட் அனுப்பி வச்ச மாதிரி சும்மா என்கிட்டயே கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்போது அது உண்மையா பொய்யான்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அதுக்கு என்னமோ சும்மா என்னையே திட்டிக்கிட்டு இருக்க. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் பிரச்சனையை கிளப்பாத. அப்படின்னா எனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையும் இல்லையா? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்காக நீ சொல்றது எல்லாமே நிஜமாயிடாது. நம்ம வீட்டு புள்ளையா இருந்தா எவனோ ஒருத்தர் சொல்றான்னு நீ சந்தேகப்படுவியா? என்ன யோசிக்கிற? அடுத்து என்ன பண்ணலானா? என்னன்னா நீ சும்மா யோசிக்க கூட கூடாதா? நானு அது கூட உனக்கு தான் செய்யணுமா? உன்னெல்லாம் யோசிக்கவே விடக்கூடாது வள்ளி. விட்டா பிரச்சனை தான். இந்த விஷயத்துல உன் பேச்ச கேட்டதுனால எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? இப்ப நான் எப்படி அவங்க முகத்துல முழிக்கிறதுனே தெரியல. சார், அதெல்லாம் ஒரு சங்கடமும் பட வேணாம் சார். ஒரு தடவைக்கு 2 தடவை சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அதை சோதிச்சு பாக்குறதுல எந்த தப்பும் இல்ல சார். எங்க சம்மதத்தோட தானே சார் இந்த டெஸ்ட் எல்லாமே நடந்துச்சு. எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.